திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 458, அதிகாரம் சிற்றினம் சேராமை. சென்னையை அடுத்த சிறுபெரும்புதூரில் பிறந்தவர் ராமானுஜர் என்று அழைக்கப்பட்ட உடையவர் ஆவார். சிறு வயதிலேயே அறிவில் சிறந்து இருந்தவர் ஒரு குருவிடம் கல்வி பயின்றார். ஒரு நாள் உபனிஷத்தில் சில சொற்களுக்கு ஒருவர் சந்தேகம் கேட்க அதன் கருத்துக்களை விளக்கும் போது குருவினை விட மிக சிறப்பாக பதில் கூறினார். அவரது திறமையை கண்டு பெருமைப்படாமல் குருவோ பொறாமை கொண்டார். எனவே குருவை பிரிந்தார் உடையவர். அதன் பின்னர் மிக பெரும் குருவாக விளங்கிய ஸ்ரீரங்கம் ஆளவந்தாரின் முக்கிய சீடரான பெரிய நம்பி என்ற பெரியவரை தனது குருவாக்கினார். அவர் உடையவரது மதிநலத்தையும் மனநலத்தையும் வியந்து நிறைய மந்திரங்களை உபதேசித்தார். இவரது அறிவு புலமையை பல பெரியவர்களிடத்தில் அழைத்துச் சென்று பெருமைப்படுத்தினார். ராமானுஜரின் மதிநலம் அறிந்து ஸ்ரீரங்கம் ஆளவந்தார் அவரை காண ஆசைப்பட்டார். எனவே சிறுபெரும்புதூரிலிருந்து ராமானுஜரும் பெரிய நம்பி பெரியாரும் திருச்சிக்கு பயணித்தனர். ஆனால் அவர்கள் சென்று சேரும் முன்னரே அவர் திருவுடலை விட்டு இறையிருள் அடைந்திருந்தார். அதே நேரத்தில் ஆளவந்தாரின் வலது கரத்தில் மடங்கி இருந்த 3 விரல்களை ராமானுஜர் ஆளவந்தாரின் மனதில் நினைத்திருந்ததை தீர்ப்பதாக உறுதியளித்ததும் அவரது விரல்கள் தானாக நீண்டன. சிறந்த மதிநலமும் மனநலமும் நிறைந்திருந்ததால் தான் ஸ்ரீபெரும்புதூரில் வாழ்ந்த ராமானுஜருக்கு திருச்சியில் வாழ்ந்த மாபெரும் குருவின் இறையிருள் கிடைத்தது. சிறந்த மனநலத்தை ஒருவர் உடையவராக இருந்தாலும் அறிவால் உயர்ந்தவர்களின் நட்பு அவர்களுக்கு பெருமையினை தரும் என்பதை மனநலம் நன்கு உடையாராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்ல மனம் ஆக்கம், நல்லவர்களின் துணை ஊக்கம்.